எடப்பாடி பழனிசாமி மேல ஏன் திமுக ஒரு வழக்கு கூட போடல அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்புறாரு. இதை முதல்ல எழுப்பியிருக்கலாமே இந்த மானங்கட்ட பையன். இவன் வேலுமணிக்கு சொம்பு. இவன் சேர்த்து வச்சிருக்கிற 500 கோடி ரூபாய், சவுக்கிட்டு இருக்கிற 500 கோடி, தேனியில் மாலதி பேர் இருக்கிற எஸ்டேட்டு, இத்தனையும் 3 இன்னோவா காரு, இத்தனை சொத்து எப்படி வந்தது? எல்லாம் வேலுமணி கொடுத்தது. ஒரு சிட்டிங்கு 10 லட்ச ரூபா டெல்லியில். இவன் வெளியில் வர்றதுக்கு ஏறக்குறைய 13 சிட்டிங், 1,30,30,000 ரூபா ஏது இந்த காசு. சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜி என்ன எப்போ பார்த்தாலும் சவுக்கு சங்கர் கேஸ் எப்போ பாரு அது தூக்கி போட்டாரா இல்லையா? அப்போ உனக்கு ஏரியா இவ்வளோ பணம்? சாதாரண ஒரு டைப்பிஸ்ட் எங்கே ஐஜி ஆஃபீஸில் ஒரு தட்டச்சர், உனக்கு ஏது இவ்வளவு கோடி? வேலுமணி திருடி வச்சதை நீ ஒரு பாதுகாவலர். திமுக கவர்மெண்ட்டில் மணலை வேலுமணி குடியா? யார்கிட்ட போய் பேசுகிற? மணல் ரத்தனத்துக்கு போய் பேசுகிறேன், மணல் ராமச்சந்திரன் போய் பேசுகிறேன். நீ ஒரு தரகன். எடப்பாடி வேலுமணியை கழட்டி விட்டாரு. சரி, ஏன் திமுக எடப்பாடி மேல வழக்கு போடலன்னு கேட்கறது நியாயமான கேள்வியா இல்லையா? இது எப்ப கேட்டிருக்கணும்? திமுக ஆட்சி காலத்துல கேட்டியா? கேட்கலையே. கேட்கல. ஏன் கொடநாடு வழக்கை திமுக விசாரிக்கணும்னு நினைக்கா கேட்டிருக்கியா? சவுக்கு இப்ப கேட்கிறாரு. இப்ப ஆட்சியெல்லாம் மாறி முடிஞ்சு போச்சு. 5 வருஷமா திமுக ஆட்சி இருந்தது. அதுக்கு முந்தைய அண்ணா திமுக ஆட்சியில் தான் அந்த கொலை நடந்தது. இத்தனை வருஷமா பேசுறியா நீ? 7 வருஷமா பேசுறியா? அயோக்கிய பையல பேசுறியா நீ? பேசவே இல்லையா? இந்த பக்கம் வசூல், இந்த பக்கம் வசூல், இந்த பக்கம் வசூல், திருமண பக்கம் ஃபுல்லா வசூல். உனக்கு என்னடா பத்திரிக்கையாளருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? யூடியூப்ல இருந்து லட்சமா காசு வருது. ஐயோ, உங்களுக்கு வருதா? எனக்கு வராது சார். அவ்வளவு வேற யாருக்கு வருது? யூடியூப்ல நானும் தான் தெருவா அலையிறேன் பேசி. வர்றது சர்வைவலுக்கே பத்த மாட்டாங்க. இன்னைக்கு சொல்றாரு இந்த மாதிரி கூவத்தூர்ல ஆளுக்கு இத்தனை கோடி கூப்பிட்டுதான் கொடுத்து. ஏன் இவ்வளவு நாளா சொல்ல? எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாயா? நடிகை வரைக்கும் போய் விட்டதா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். பரபரப்பான நடிகை. இந்த நடிகை சொன்ன வழக்கு பாஞ்ச கருணாசே பேசினார். ஆமா ஐயா, அன்னைக்கெல்லாம் பேசல. 2 பேச சவுக்கு. கொடநாடு கொலை வழக்கு ரகசியத்தை பேசு, கூவத்தூர் ரகசியம் 2 பேச. ஏன் இவ்வளவு நாள் பேசல? 2லும் நீ ஒரு குற்றவாளி. நீ பாஜகவுக்கும் சொம்பு, அதிமுகவுக்கும் சொம்பு, வேலுமணிக்கும் கம்பு, அயோக்கிய பையன். இதனால என்னன்னா மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, இவங்க பூரா பிராடு பயலுயா. தேவைன்னா அடிப்பான், தேவையில்லைன்னா வெளுப்பான். ஒட்டுமொத்தமாக யாருக்கு இழிவு? மீடியான்னு இப்படி தான் இருப்பானு பிராடு பையன். சவுக்கு சங்கர் டெய்லி ப்ரெஸ் மீட் தராரு. ப்ரெஸ் மீட் தந்து என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி மேலே கடுமையான குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாரு. கிட்டத்தட்ட எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் இத்தனை கோடி பணம் செலவு பண்ணாங்க, இன்றைக்கி அவங்க நடுத்தருவில் நிற்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். சரி, எடப்பாடி பழனிசாமி திமுகவும் கூட்டணி எப்பவுமே, எடப்பாடி பழனிசாமி மேலே ஏன் திமுக ஒரு வழக்கு கூட போடல அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்புறாரு. எப்படி பார்க்குறீங்க? இதை முதல்ல எழுப்பியிருக்கலாமே இந்த மானங்கட்ட பையன். இவன் வேலுமணிக்கு சொம்பு. இவன் சேர்த்து வச்சிருக்கிற 500 கோடி ரூபாய், சவுக்கிட்டு இருக்கிற 500 கோடி ரூபாய், தேனியில் மாலதி பேர் இருக்கிற எஸ்டேட்டு, இத்தனையும் 3 இன்னோவா காரு, இத்தனை சொத்து எப்படி வந்தது? எல்லாம் வேலுமணி கொடுத்தது. ஒரு சிட்டிங்கு 10 லட்ச ரூபா டெல்லியில். இவன் வெளியில் வர்றதுக்கு ஏறக்குறைய 13 சிட்டிங், 1,30,30,000 ரூபா ஏது இந்த காசு. சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜி என்ன எப்போ பார்த்தாலும் சவுக்கு சங்கர் கேஸ் எப்போ பாரு அது தூக்கி போட்டாரா இல்லையா? அப்போ உனக்கு ஏரியா இவ்வளோ பணம்? சாதாரண ஒரு டைப்பிஸ்ட் எங்கே ஐஜி ஆஃபீஸில் ஒரு தட்டச்சர், உனக்கு ஏது இவ்வளவு கோடி? வேலுமணி திருடி வச்சதை நீ ஒரு பாதுகாவலர். திமுக கவர்மெண்ட்டில் மணலை வேலுமணி குடியா? யார்கிட்ட போய் பேசுகிற? மணல் ரத்தனத்துக்கு போய் பேசுகிறேன், மணல் ராமச்சந்திரன் போய் பேசுகிறேன். நீ ஒரு தரகன். எடப்பாடி வேலுமணியை கழட்டி விட்டார். வேலுமணியை கழட்டி விட்டு வேலுமணிக்கு தமிழ்நாடு முழுக்க கட்சி கட்டுப்பாட்டில் இருந்த சூழல்லாம் போய் கோயம்புத்தூரை கைவிட்டு போயிடுச்சு. ஆனால் பல லட்சம் கோடி இருக்கு. எடப்பாடிக்கு காசும் சேர்ந்து அவர்கிட்ட இருக்கு, அடிச்சுட்டு போயிட்டார். எடப்பாடியுடைய காசும் சேர்ந்து துபாயில் சதக் ஜலால் குப்பையில் இருக்கிற 700 கோடி 7000 கோடி ஆகின. அதை கேட்டையா சவுக்கு? உனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் எவ்வளவே சமூக வலைதளம் பார்க்கவே மாட்டான். அயோக்கிய பூரா அடைந்து கொள்ளுகிற இடம் இந்த சமூக வலைதளம்னு மக்கள். ஏன் திமுக எடப்பாடி மேல வழக்கு போடலன்னு கேட்கறது நியாயமான கேள்வியா இல்லையா? இது எப்ப கேட்டிருக்கணும்? திமுக ஆட்சி காலத்துல கேட்டியா? கேட்கலையே. அப்ப ஏன்னா வேலுமணி கூட இருந்தாரு, வேலுமணிக்கு கட்டுப்பாடுல கட்சி இருந்தது. தேவைன்னா கேட்பீங்க, தேவைன்னா மறைச்சிருவீங்க. நீங்க கொடநாடு குற்றவாளி
அவனுடைய மரணம் கனகராஜ். கனகராஜனுடைய மரணத்தில் சவுக்குக்கு தொடர்பு இருக்கு. நான் அபாண்டமெல்லாம் சொல்ல. அந்த காரை ஏற்றி கொண்ட அந்த அம்மா என்ன பேரு, மல்லிகா நல்லுசாமி. மல்லிகா நல்லுசாமியை செட் பண்ணதே சவுக்கு தான். மல்லிகா இதை நக்கீரன் செய்தி வந்த பிறகு நக்கீரன் அலுவலகத்தை மிரட்டப்படுகிறது, இந்த செய்தி போடாதீங்கன்னு. மல்லிகா நல்லுசாமி யாரு? பெங்களூர்லேருந்து அந்த கனகராஜ் காரில் எப்படி ஏற்றி கொள்றீங்க, பல ரகசியம் இருக்கு. இதையெல்லாம் வெளியில் சொல்லிடுவேன்னு சொல்லி 10 கோடி ரூபாய் கேட்டு எடப்பாடி 8 கோடி கொடுத்துருக்காரு. எவ்வளவு? 8 கோடி கொடுத்துருக்காரு. 8 கோடி கொடுத்த பிறகு எடப்பாடியை சந்திக்க முயற்சி பண்ணுறாரு சவுக்கு. காசுக்கு வேலை செய்கிற கூலிப்பட இவனை நான் அதுக்கு சந்திக்கணும். எடப்பாடி கடைசி வரைக்கும் சந்திக்கவே இல்லை. இதில் கொடநாடு கொலை வழக்கில் பெரிய குற்றவாளி வேலுமணி, சஜீவன். அந்த கார் ஏறி ஆக்சிடென்ட்ல கொண்டாடி கூட செத்தும் போது ஒருத்த மட்டும் தப்புறான், அவன் ஒரு குற்றவாளி. இப்படி நிறைய விஷயம் இருக்கு. ஏன் கொடநாடு வழக்கை திமுக விசாரிக்கணும்னு நினைக்கா கேட்டிருக்கியா சவுக்கு? இப்ப கேட்கறாரு. இப்ப ஆட்சியெல்லாம் மாறி முடிஞ்சு போச்சு. இப்போ வேலுமணி தூக்கி வேட்டி விட்டாரு. நீ எப்ப கேட்டிருக்கணும்? 5 வருஷமா திமுக ஆட்சி இருந்தது இல்லை. அதுக்கு முந்தி அண்ணா திமுக ஆட்சியில் தான் அந்த கொலை நடந்தது. இத்தனை வருஷமா பேசினியா நீ? 7 வருஷமா பேசினியா? அயோக்கிய பையில பேசினியா நீ? பேசவே இல்லை. ஏன்? இந்த பக்கம் வசூல், இந்த பக்கம் வசூல், இந்த பக்கம் வசூல், திருமண பக்கம் ஃபுல்லா வசூல். உனக்கு என்னடா பத்திரிக்கையாளர்களுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? சென்னை பிரஸ் கிளப்பில் தாங்க 4 பேர் குண்டாசு அடைச்சாங்க. அக்யூஸ்டுகளை பூரா அடையிற இடம் அந்த பிரஸ் கிளப். கிஷோர் சாமி குண்டாசு அடைச்சாங்களா? சவுக்கு அடைச்சாங்களா? வாராக்கி அன்பழகன் அவர் தான் சீனியர் குண்டை, பெரிய குண்டை அவர் தான். அப்போது நீங்கள் பூராமே பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் மிரட்டி உங்களுக்கு ஒன்றும் வேண்டாங்க. விஜிலன்ஸை சவுக்குக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு எடுக்கட்டும். யூடியூப்லேருந்து லட்சமா காசு வருது. ஐயோ உங்களுக்கு வருதா? எனக்கு வராது சார். அவ்வளோ உண்டு. வேற யாருக்கு வருது? யூடியூப்ல நானும் தான் தெரு தெருவா அலையிறேன். வர்றது சர்வைவலுக்கே பத்த மாட்டாங்க. சர்வைவலுக்கே என்ன, ஒரு டிரைவரை வச்சுக்க, ஒரு காரை வச்சுக்கங்கிறாங்க. காருக்கு 20,000 ரூபாய் வேணும், டிரைவருக்கு ஒரு 20,000, 40,000. இந்த 40,000 தான் நானே டிரைவர் ஆயிடுவேன். நான் பேச்சா எத்தனை வழக்கை சந்திக்கிறேன், எத்தனை விசாரணை, கண்டிஷன் பெயில். வேலுமணியுமே வந்து இப்ப இவரை வச்சுக்கலையா சவுக் சங்கரை? வேலுமணி இவரை பாதுகாத்தது இவ்வளவு காலம் அவரு தான். இப்போ வேலுமணிக்கே பாதுகாப்பு இல்லை. இவர் எப்படி பாதுகாப்பாரு? பணம் இருக்கு, பல லட்சம் கோடி பணம் இருக்கு, அதிகாரம் இல்லையே. ஏன்னா எடப்பாடி சேர்த்த மாட்டேங்கிறார். எங்க பழைய அதிகார மையமா வேலுமணி உருவாக முடியல. வேலுமணி காசை கொடுத்து எடப்பாடி அடிக்க சொல்றாரு. கூலிப்படை கூலிப்படை கைக்கு ஒரு அமௌண்ட்டு, காலுக்கு ஒரு அமௌண்ட்டு, குடலுக்கு ஒரு அமௌண்ட், குண்டானிக்கு ஒரு அமௌண்ட் போடுவாங்கல்ல. இன்னைக்கு சொல்றாரு இந்த மாதிரி கூவத்தூர்ல வந்து ஆளுக்கு இத்தனை கோடி கூப்பிட்டுதான் கொடுத்து. ஏன் இவ்வளவு நாளா சொல்ல? எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாயா? நடிகை வரைக்கும் போய் விட்டதா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். பரபரப்பான நடிகை. இந்த நடிகை சொன்ன வழக்கு பாஞ்சு கருணாசே பேசினாரு. ஆமா ஆமா ஐயா, அன்னைக்கெல்லாம் பேசல. 2 பேச சவுக்கு. கொடநாடு கொலை வழக்கு ரகசியத்தை பேசு, கூவத்தூர் ரகசியம் 2 பேச. ஏன் இவ்வளவு நாள் பேசல? 2ல நீ ஒரு குற்றவாளி. இப்போ நீங்க அயோக்கியன்ற அளவுக்கு சவுக் சங்கரை சொல்றீங்க. அப்ப அபாண்டமா எடப்பாடி மேல பழி சுமத்துறாரு அவரு. அப்ப அபாண்டமா சார் பழி. நீங்க குற்றம் பண்ணீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு நான் பக்கத்துல இருந்து சொன்னா அதுக்கு என்ன பேர்? நீங்க ஒரு அயோக்கியத்தனம் பண்றீங்க சார். நீங்க ஒரு பாலியல் தொந்தரவு பண்றீங்க, இல்ல கட்டிங்க ஒரு 10 லட்சத்தை ஒரு தப்பான ஒரு செய்திக்காக வாங்குறீங்க, இல்ல கஞ்சா கடத்துறீங்க, ஏதோ ஒன்று வச்சுங்க, ஒரு மர்டர் பண்றீங்க. இது எல்லாம் பக்கத்துல இப்படி நெருக்கமா இருந்து பார்த்துட்டு 5 வருஷம் கழிச்சு நான் பேசுனா எனக்கு என்ன பேர்? இவ்வளவு நாள் என் கூட இந்த எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு அதுதான் மேட்ரு. அதுதான் மேட்ரு. நீ என்னைக்காவது அதிமுகவை எதிர்த்து பேசிருக்கியா, அடிச்சிருக்கியா? இல்லையே. ஏன்? அது வேலுமணி கட்சிக்கா, வேலுமணி கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். எது? அதிமுக வேலுமணி கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். வேலுமணி பொதுச் செயலாளர், வேலுமணி சிஎம் கேண்டிடேட் பாஜகவோட. நீ பாஜகவுக்கும் சொம்பு, அதிமுகவுக்கும் சொம்பு, வேலுமணிக்கும் கம்பு, அயோக்கிய பையன். அப்போ
இதனால என்னன்னா மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா இவனுக்கு பூரா பிராடு பயலுயா, தேவைன்னா அடிப்பான், தேவையில்லைன்னா வெளுப்பான். அப்போ ஒட்டுமொத்தமாக யாருக்கு இழிவு? மீடியான்னு இப்படி தான் இருப்பானு பிராடு பயலு. புரியுதா? இப்போ பெஞ்சமின் வந்து திமுக சேர்ந்தார் இல்லையா, அவர் திமுக சேர்ந்ததுக்குமே எடப்பாடி பழனிசாமி தான் வந்து காரணம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பதவி தரல, பாவம் பெஞ்சமின் என்ன பண்ணாங்கன்னு அப்படி ஒரு கேள்வி எழுப்புறாரு. சார் பல பெஞ்சமின் இருக்கா சார், சரியா? இப்போ எடப்பாடிக்கே பதவி இல்லை, எடப்பாடிக்கு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நம்ம எதிர்பார்த்தா அந்த கட்சி வந்தது, வரல, இந்த கட்சிக்கு வந்தோம், ஏதோ ஒரு விபத்தில் முதலமைச்சர் ஆனோம், இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆனோம், இப்போ முடிஞ்ச வரைக்கும் இருப்பான், முடியல விட்டுட்டு எடப்பாடி பக்கம் ஊர் பக்கம் போயிடுவோம். இப்போ அந்த மனநிலையில் இருக்கார் அவர். அந்த மனநிலையில் நீங்கள் இன்னொரு விஷயம் எப்படி பார்க்கணும்னா, எடப்பாடிட்டு அந்த கட்சி வந்த காரணத்தினால் இந்த கட்சி இன்னைக்கு இருக்கு. ஓபிஎஸ் வந்திருந்தா அண்ணா காவி சட்டை போட்டிருப்பார், கொடியில் அண்ணா இருக்காரு இப்படி, அவர் என்ன கடை சட்டை போட்டிருப்பாரு, காவி சட்டை போட்டிருப்பார், மொத்தமாக பிஜேபி நினைச்சிட்டு போயிருப்பாரு. அமித்ஷா விருப்பம் அதுதான். இப்போ டிடிவிட்டு வந்தது என்ன நடந்திருக்கும், சசிகலாட்ட வந்து என்ன நடந்திருக்கும், எல்லாருமே வழக்கு இருக்கு, வழக்கு புதுசாக போடுவான். அப்போ இதுல எடப்பாடி பாஜகவை எதிர்த்து நிற்கிறார், குறைச்சிட்டு வந்தார். பாஜகவோடு சேருவதற்கு இவர்கள் தான் காரணம். யாரு? வேலுமணி, தங்கமணி, வீரமணி, சி.வி. சண்முகம், கேதன் தேசாய், புதுக்கோட்டை கேதன் தேசாய், விஜயபாஸ்கர், இவர்கள் தான். இவங்க ஸ்டெடியாக இவர் பின்னாடி நின்றுருந்தா இப்போ ஆட்சி பெரிய அளவில் திமுகவுக்கு ஃபைட் கொடுத்து, விஜய்க்கு ஃபைட் கொடுத்து எடப்பாடி ஏறி வந்திருப்பார். துரோகிகள் வெளியில் இல்லை, எங்கே இருந்தான்? கட்சிக்குள்ளே. அதுதான் அதிமுகவுடைய சரிவுக்கு, அழிவுக்கு என்ன காரணம்? எவ்வளவு அழிவு, சரிவு, எவ்வளவு பெரிய மிகப்பெரிய சுனாமி அடித்த 25% ஓட்டு என்ன வச்சிருக்கு. அப்போ அது யார் காரணம்? எடப்பாடி. எடப்பாடி இந்த இரட்டை இலை. அப்போ நீ யார் முன்னாடி இருக்கணும்? உண்மையான எம்ஜிஆர் தொண்டன், உண்மையான ஜெயலலிதா தொண்டனா குண்டனா இருந்தீங்கன்னா எங்கே இருக்கணும்? அந்த கட்சியில் இருக்கணும். எடப்பாடி வரலாம், எடப்பாடி போகலாம், சி.வி. சண்முகம் வரலாம், சி.வி. சண்முகம் போகலாம், யார் வேணாம் போகலாம். ரெட்டையில போகுமா? போகாது. அப்போ நீ ரெட்டையில விசுவாசம் கிடையாது, பொறுக்கி திங்கிறதுக்காக வந்திருக்கீங்க, திருடி தின்பதற்காக வந்திருக்கீங்க. திருடி திங்கிற வழியிலேயே எங்க அதிகாரம் இருக்கு? அப்போ நீ உண்மையாவே எம்ஜிஆருக்கு செய்கிற பெரிய துரோகமா இல்லையா? இப்போ சபாநாயகர் வந்து இந்த 4 எம்எல்ஏக்கள் டிவிக்கள் சேர்ந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. உங்க மேல வந்து நடவடிக்கை நான் ஏன் எடுக்கக்கூடாது, நீங்கள் கட்சி தாவல் பண்ணிருக்கீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நடவடிக்கை பாயுமா என எழுப்புறவர் சபாநாயகர், அவரும் தாவேக்கா தான். எப்படி இந்த ரெண்டா இருக்கு இல்லையா? இல்லைங்க, அதாவது இவர்கள் அத்தனை பேரும் பதவி ரிசைன் பண்ணிட்டாங்க. எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணியாச்சு. இது ஃபார்மாலிட்டி. இந்த ஃபார்மாலிட்டி முடிஞ்ச பிறகு இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பி வைப்பதற்கு இந்த சும்மா ஒரு நடைமுறை. இந்த 4 அது வரைக்கும் தேர்தல் முடிந்த பிறகு இந்த 4 பேருக்கு வாரியம் கொடுக்கறதாக பேசி ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க. அதனால சட்டமன்ற உறுப்பினராக நின்று கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, ஓட்டு போட மாட்டோம் மக்கள். அப்போ வாரியம் வேற யாராவது நிறுத்தி அந்த 4 சீட்டை சமன் பண்ணுவாங்க. தாவேக்கா காங்கிரஸ்ல இருந்து பாஜக போய் பாஜகல இருந்து டிவிக்கே வந்திருக்காங்க விஜயதாரணி, எப்படி பாக்குறீங்க? இல்லை, அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குடும்பம். அவங்க தாத்தா ஒரு பாரம்பரியமான குடும்பம். அந்த அம்மாவுக்கு நீங்கள் காங்கிரஸில் சேரும்போதே காங்கிரஸை பற்றி தெரியல. அந்த அம்மாவுக்கு காங்கிரஸில் சேரும்போதே காங்கிரஸ் பற்றி தெரியல. பாஜக போன பிறகு பாஜக பற்றி தெரியல. இல்லை, அவங்கள பாஜக மதிக்கலையோ? காங்கிரஸ் என்ன மிதிச்சாங்களா? எம்எல்ஏ வரைக்கும் ஆக்குனாங்களா? ஆமா, அப்படியே அந்த அம்மா விட்டு போச்சு. என்னைக்கே எம்பி சீட் தரல, என்னைக்கே எம்பி சீட் தரல. அங்க இருக்கிற எல்லாரும் ஏன் நீ தலைவர் ஆக்கல காங்கிரஸ் கட்சிக்கு? பிரதமர் ஆக்கல சார். அவங்க கேட்ட கேள்வி இதான் சார், ஏன் என்ன பிரதமர் ஆக்கல சார்? கட்சினா அங்க 100 பேர் இருப்பான். ஆமா, 100 பேர் சீட் கொடுத்துட முடியுமா? முடியாது. அப்ப அது நீ என்ன பண்ணிருக்கணும்? நீங்க அங்க இருந்திருக்கணும். இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க அமைச்சர். கரெக்ட், அமைச்சர். உங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கே நேரம் இல்லை. அப்போ எப்படி நீங்கள் காங்கிரஸ் அரசியல் தெரியாமல் காங்கிரஸில் இருந்தீங்க, அங்கேருந்து பாஜகவுக்கு போனீங்க, போனோடனே உங்களோட பிரதமர் ஆகிடுவாங்களா? அங்கேயே முதல்ல 500 பேர் இருக்கான். அப்போ பாஜக அரசியலும் தெரியல. இப்போ எங்கே போயிருக்கீங்க?
தாவேக்க அரசியலும் தெரியும். இந்த அம்மா அப்படி இருந்ததுன்னு ஒரு காலத்தில் பேசலாம், அவ்வளோதான். தவிர இவர்களால் தொகுதிக்கும் பிரயோஜனம் இல்லை, இவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை, கட்சிக்கும் பிரயோஜனம்.